வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே அந்த வீட்டிலிருந்து சிறிய வருமானம் வீட்டு ஒர்க்கு பார்த்துட்டு அப்படியே இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து போட்டால் ஏதாச்சும் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுரூவா 350 அப்படி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒர்க் இருக்குது. இது சில பேர் நிறையா பேர் கால் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் இப்போ லாங்கில் இருக்கவங்களுக்கு இது கிடையாது. கொடுங்கியூருக்குள்ளேயே காந்தி நகர், இந்த டீச்சர்ஸ் காலனி, இந்த மாதிரி 3வது தெரு, 4வது தெரு, 5வது தெரு, இந்த மாதிரி ரவுண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் தான். கிட்டத்தட்ட நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறமே ஒரு 10 பேர் பக்கமாக சேர்ந்துட்டாங்க. பட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்க பட்ஸுக்கு இப்போதைக்கு ஆள் போதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாராச்சும் இதில் செய்யலைன்னா வெளியில் போனாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆள் சொல்கிறோம், அப்போ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஸுக்கு இப்போ ஆல்ரெடி கம்பல்சரி ஆளுங்க ஃபுல்லாகிட்டாங்க. ஆனால் இதுக்கு பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் லாங்கில் இருக்கிறவங்கள இல்லை, கொடுங்கியூர் இந்த ரவுண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான். நீங்கள் லாங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ நல்லா முழுசாக பாருங்கள். லாங்கில் இருக்கிறவங்க இதில் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா லாங்கில் இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று கொடுங்கியூர் 4வது தெரு, 5வது தெரு, 4வது தெரு, 5வது தெரு, 3வது தெரு, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே அதுக்கு மேலே இருந்தால் அவங்க லாங்காக இருக்குன்னு சொல்லி அந்த பீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2-3 கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட நாங்கள் போய் விசாரிக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் லாங்லன்னா கொஞ்சம் ஒரு அந்த பக்கம் எம்ஆர் நகர் இப்படி இந்த ரவுண்டிங்கில் ஏதாச்சும் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு வேணால் வீடியோ போடுறேன். இப்போ இவங்க 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டினியூட்டியாக கொடுக்குறாங்க. ஏன்னா இது என்னென்னா, இந்த பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுனா அவங்க பசங்களை விட்டு உடனே அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ லாங்காக இருந்தால் முடியாதுங்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடியோ போடுறது என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. வீடியோ போடுறது யாருக்காச்சும் பிரயோஜனம் ஆகணுங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18 பேர் இப்போ அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரயோஜனம் தானே. அதனால் என்ன பிரயோஜனங்காதீங்க. லாங்காக இருக்கிறதுனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. பக்கமாக இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ் தான். பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 18 பேர் எங்கள் மூலியமாக அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கரெக்டாக போயிட்டு அவங்க மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே. இன்னும் ஒரு 3 கம்பெனி எங்கள் ரவுண்டிங்கில் இருக்குது. அவங்களையும் நாங்கள் விசாரித்து அவங்களுக்கும் ஆள் தேவைன்னா நாங்கள் அந்த பத்திரிக்கையில் அவங்களுடைய நம்பரே வாங்கி கொடுக்குறோம். தயவு செஞ்சு அவங்களும் எத்தனை கிலோமீட்டருங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இல்லை லாங்கில் இருந்து பண்ணினால் அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஏன்னா போக்குவரத்து செலவு எல்லாமே அதில் ஒன்றுமே உங்களுக்கு மீதி ஆகாது. அதனால தான் அவங்க நடந்து போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்தால் தான் லேடிஸுக்கு ஏதாச்சும் அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு லாங்கில் இருக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. பக்கமாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அந்த வருமானம் இல்லாதவங்க இப்போ பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். பட்ஸு இப்போ ஆள் எடுக்கலை. எப்படியும் ஒரு 2 வீக் ஆகும். சப்போஸ் அவங்க ஆள் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் அந்த பட்ஸுக்கும் நான் உங்களுக்கு ஆள் எடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே டீச்சர்ஸ் காலனி 3வது தெரு, காந்தி நகர் 3வது தெருவில் ஃபேக்ட்ரிகளில் ஆள் கேட்டாங்கனாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் வேறு கம்பெனி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள்ட்ட ஏதாச்சும் இப்போ அவங்களுக்கு லேடிஸு ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா இன்னமும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நிறைய லேடிஸுங்க கால் பண்ணியிருந்தாங்க. சில பேர் நான் அவங்களே போய் மூவ் பண்ண சொன்னேன். போய் கேளுங்க, இந்த மாதிரி லாங்கில் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, சப்போஸ் கொடுத்தா வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் லாங்குக்கெலாம் நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இதுக்கு பக்கமாக இருந்தால் தான் எங்களுக்கு அது கொடுத்து நாங்கள் எடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ஆர் நகர்லேயும் 2-3 கால் பண்ணியிருந்தீங்க. அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம். ஏதோ எங்களால் ஒரு 4 பேர்த்துக்கு வேலை கிடச்சா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோனால் ஒரு 4 பேர்த்துக்கு ஒர்க்கு கிடைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
அதே மாதிரி இந்த பர்ஸு போடுறாங்க இல்லைங்களா, அந்த பர்ஸ்லேயே வந்து அந்த தேவையில்லாத இதெல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் எடுத்து தான் பண்ணுறாங்க. அப்படி எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணி போடணும். பாக்கெட்டில் வந்து இந்த தேவையில்லாத பீஸெல்லாம் எடுத்துருவாங்க. அவங்க அந்த லெவல் பண்ணும்போதே எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. அந்த தேவையில்லாததெல்லாம் மறுபடியும் கீழே போடுறோம் இல்லையா, அதையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு கொண்டு கொடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க எடை போட்டு கொடுக்குறாங்க. அந்த எடை வந்து மறுபடியும் குறையாமல் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அது பர்ஸும் சரி, அந்த பிளாஸ்டிக்கும் சரி. உங்களுக்கு நாங்கள் 2 இதில் நாங்கள் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எங்கே ஆள் எடுக்கிறாங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு பர்ஸுக்கு ஆள் போதும்னு சொல்லியிருக்காங்க. வேறு பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் கம்பல்சரி உங்களுக்கு நாங்கள் எடுத்து கம்பல்சரி உங்களுக்கு போடுறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். நாங்கள் சொல்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆனால் லாங்கில் இருந்து நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க கம்பல்சரி நம்ம கொடியூர், காந்தி நகர், டீச்சர்ஸ் காலனி இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை உடனே அவங்களுக்கு மூவ் பண்ணி விடுறோம். இது நாங்கள் தான் மூவ் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் அந்த ஏரியாவை சொல்லிவிட்டால் நீங்களே போய் இது பண்ணலாம். அவங்க வந்து யார் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்கள் பக்கத்தில் இந்த தெருவில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிளாஸ்டிக்கு நீங்கள் அதை கட் பண்ணி ரெடி பண்ணி பணம் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை காலையில் எடுக்கிறவங்க சாயங்காலம் கொண்டு போய் கொடுக்கலாம். சாயங்காலம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நைட்டு போட்டிங்கன்னா காலைல கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் அது பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி அது வசதியோ அது தாராளமாக செய்யலாம். இன்னும் கொஞ்சம் லாங்கில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க, அந்தந்த ஏரியாவில் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வீடியோ போட முடியுமான்னு. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். சில இடத்துல சொல்லியும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் திருவெற்றியூர்லாம் எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக கொஞ்சம் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அப்படி எந்தெந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்கும் இது பலனாக இருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர்த்துக்கு பலன் அளித்தா கூட அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.